ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு வேடிக்கையான கதை கேட்கலாம். பாபாவோட கதை தான். ஹரி அப்படிங்கிறவரோட கதை. பாபாவோட புகழ் சுற்று வட்டாரங்கள்ல பரவ ஆரம்பிக்குது. அவரோட புகழை கேள்விப்பட்ட ஹரி அப்படிங்கிறவர் இதெல்லாம் உண்மைதானா, பாபாவோட லீலை உண்மைதானா அப்படின்னு சோதிச்சு அறியறதுக்காக அதுக்காகவே ஸ்ரீடிக்கு வராரு. அவரோட இன்னொரு 2-3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஸ்ரீடிக்கு வராங்க. கோயிலுங்கிறதால செருப்பெல்லாம் வெளில கழட்டி போட்டு போறாங்க. ஹரியும் அவரோட புது செருப்பை கழட்டி போட்டு ஃப்ரெண்ட்ஸோட செருப்பு வச்சு மாற்றி வச்சுட்டு போறாரு. உள்ள போறாரு. பாபா தரிசனம் ஆச்சு, உதி பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு ஆளா வெளில வந்துடுறாரு. வந்து செருப்பு தேடி பார்த்தா செருப்பை காணும். கவலையோடய இருப்பிடத்துக்கு திரும்புறாரு. குளிச்சு சாப்பிடுறாரு. மனசுக்குள்ள ஒரே கேள்வி திருப்பி வந்துட்டே இருக்கு. போய் யாரா இந்த செருப்பு திருடினது அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்ப தெருவுல ஒரு சத்தம் கேக்குது. கங்கிறவரோட புதல்வரே, ஜலிகை தலைப்பாகை வச்சவரே அப்படின்னு யாரோ ஏதோ வித்துக்கிட்டு போற மாதிரி சத்தம் கேக்குது. விடுவிடுன்னு ஹரி வெளியில ஓடி வந்து பாக்குறாரு. பையன் குச்சியோட நுனியில ஹரியோட செருப்பை வச்சிட்டு இருக்கான். உடனே ஹரி அவன் கிட்ட போய் இதோப்பா தலைப்பாகை, இது என்னோட செருப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. உங்க ஊர் எதுன்னு பாபா கேட்க சொன்னாருன்னு பையன் சொல்ல, பம்பா, எங்க அப்பா பேர் கனோபா அப்படின்னு ஹரி சொல்ல, பையன் செருப்பை கொடுத்துடுறான். தலைப்பாகை எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருந்தது. என்னோட அப்பா பேரும் ஊரும் பாபாவுக்கு தெரிஞ்சது பாபாவோட ஞான திருஷ்டி தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, இது பாபாவோட லீலை தாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஹரி மன திருப்தியோட ஊர் திரும்புறாரு.